Hi friends, welcome to my channel. இன்னைக்கு பன்னீர் கிரேவி எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் பன்னீரை மீடியம் கியூப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ரொம்ப சின்னதாக கட் பண்ணால் உடஞ்சிரும், அதனால் மீடியம் கியூப்ஸாக கட் பண்ணிவிட்டேன். அதில் சில்லி பவுடர் தேவையான அளவுக்கு, அந்த பன்னீருக்கு தேவையான அளவுக்கு காரத்துக்கு சில்லி பவுடர், கொஞ்சம் சால்ட்டு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கையிலேயே ஃபுல் பன்னீருக்கும் கோட் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க அடியிலேருந்து. நெக்ஸ்ட்டு அதை ஃப்ரை பண்ணுறதுக்கு பேனில் ஆயில் ஊற்றிக்கோங்க. அது கொஞ்சம் ஹீட்டான பிறகு அந்த ஆயிலில் லைட்டாக ஷாலோ ஃப்ரை 2 வாட்டி வதக்கி எடுக்க போகிறோம். அவ்வளோதான். ரொம்ப டீப் ஃப்ரை பண்ணிங்கன்னா பன்னீர் உடஞ்சிரும். ஸோ கேர்ஃபுல்லாக ஒரு 2 வாட்டி வதங்குங்க. பன்னீர் கொட்டிட்டு இப்படி அப்படி கொஞ்சம் 2 வாட்டி வதக்கி அந்த பன்னீர் ஃபுல்லாக அந்த மசாலா போட்டிருக்கோம்ல அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு எண்ணெயில் வதக்கி எடுத்துக்கிட்டால் போதும். எடுத்துகிட்டு ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு அதே ஆயிலில் நம்ம மசாலா அரைச்சிக்க போகிறோம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸை அதில் வதக்கி எடுக்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்பைசஸ் சோம்பு, பட்டை, லவங்கம், ஏலக்காய் இதை கொஞ்சம் ஒரு 4 பட்டை 4 லவங்கம் அந்த மாதிரி போட்டு வறுத்துக்கோங்க. வெங்காயத்தை கொட்டிக்கோங்க. அதுக்கப்புறம் பெருசாக தான் கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம் பாருங்கள் எவ்வளோ பெருசாக தான் கட் பண்ணிங்க. ஏன்னா நம்ம அரைக்க போகிறோம், அதனால் இவ்வளோ பெருசாக இருந்தால் கூட பரவாயில்ல. வதக்கிட்டு அதை அரைக்க போகிறோம். நல்லா அது கண்ணாடி பதத்துக்கு வந்தால் போதும். ரொம்ப ஃப்ரை ஆக தேவையில்ல. கண்ணாடி பதத்துக்கு வதக்கிட்டு அதுக்கப்புறம் அதோட தக்காளி தேவையான அளவுக்கு புளிப்பு ரொம்ப புளிப்பு இருக்கக்கூடாது. ஸோ மீடியம் வெங்காயத்தோட தக்காளி கம்மியாக போடணும். தக்காளி ஆட் பண்ணிவிட்டு நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா கொத்தமல்லி கழுவி வச்சுருக்கேன். அதில் 2 பச்சை மிளகாவை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணிவிட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. அந்த பச்சை வாசனை போய் அதில் இருக்க தண்ணியெல்லாம் சுண்டின பிறகு அந்தளவுக்கு வதக்கினா போதும். அதெல்லாம் சுண்டிட்ட பிறகு வாசனை போகிற அளவுக்கு வதங்கிட்ட பிறகு ஒரு நான் 7-8 முந்திரி பருப்பு போட்டுக்கிறேன். நான் ஃபஸ்ட் ஸ்பைசஸ் ஆட் பண்ணும்போதே ஆட் பண்ணியிருப்பேன், மறந்துட்டேன். அதனால் இப்போ ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் ஆல்ரெடி ஸ்டார்டிங்கில் ஆட் பண்ணிக்கோங்க ஸ்பைசஸோடையே. இந்த 7-8 முந்திரி பருப்பு போட்டுட்டு அதையும் நல்லா வதக்கிடுங்க. அது டேஸ்ட் கொடுக்கும் பன்னீருக்கு. இப்போ அதை ஆற வச்சு அரைச்சிக்கோங்க மிக்ஸி ஜாரில். இப்போ அதை அந்த அரைச்ச பேஸ்ட்டை நம்ம இதில் வதக்க போகிறோம். அதனால் அதுக்கு தேவையான 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு அதே கடாயில் இப்போ அரைச்ச பேஸ்ட்டை தான் இதில் வதக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் 1 ஸ்பூன் சோம்பு, 2 பிரிஞ்சி இலையும் போட்டுட்டு அது பொரிஞ்ச பிறகு நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை போட போகிறோம். நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டில் ஆல்ரெடி இஞ்சி பூண்டு போட்டிருந்தீங்கன்னா வதக்கும் போதே போட்டுட்டு இருந்தீங்கன்னா இப்போ ஆட் பண்ண தேவையில்ல. நான் கட் பண்ணி வைக்காமல் நான் அரைச்சி வச்சுருக்கேன் ஆல்ரெடி பேஸ்ட் என்கிட்ட. அதனால் அந்த பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு அரைச்ச பேஸ்ட்டையும் போட்டுட்டு இப்போ மசாலா ஆட் பண்ணிக்கலாம். 2 சில்லி பவுடர் 2 ஸ்பூன், ஒரு பிஞ்ச் மஞ்சத்தூள், கொரியண்டர் பவுடர் கொஞ்சம், பெப்பர் பவுடர் கொஞ்சம் போட்டு ஆட் பண்ணிவிட்டு நல்லா அதெல்லாம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு அந்த மசாலாவோடு சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிவிடுங்க. அந்த எண்ணெயில் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஃப்ரை பண்ணிட்டோன்னே நம்ம அந்த மிக்சிலேயே கொஞ்சம் மசாலா இருக்கும், அதில் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி அந்த மசாலாவை கழுவி அதை ஊற்றிக்கலாம். கொஞ்சம் அதுக்கப்புறம் 2 கிளாஸ் நான் எனக்கு இட்லிக்கு சப்பாத்திக்கு சாப்பிட போகிறதுனால நான் திக் கன்சிஸ்டன்சியில் தான் பன்னீர் செய்வேன் எப்போவுமே. அதனால் 2 கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டு அந்த பன்னீர் கொதிக்க விட்டு இறக்க போகிறோம். இதுக்கு தேவையான அளவு நம்ம ஆல்ரெடி மசாலா அரைக்கிறதுக்கு இஞ்சி பச்சை மிளகாலாம் வதக்கும் போதே கொஞ்சோண்டு சால்ட் ஆட் பண்ணோம். அது கன்சிடர் பண்ணிட்டு இப்போ இந்த மசாலாவுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு சால்ட்டும் இல்லை கல்லுப்பும் ஆட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு தண்ணியை 2 கிளாஸ் ஊற்றிட்டு நல்லா அதை கொதிக்க வைங்க. தண்ணியை மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை கொதித்து வரும்போது நல்லா கொதிக்கிட்டு விட்டுட்டு நம்ம ஆல்ரெடி டோஸ்ட் பண்ணியிருக்க பன்னீர் வச்சுருக்கோம்ல அந்த பன்னீர் லைட்டாக கொதிச்சோடனே அந்த பன்னீரை ஆட் பண்ணிவிட்டு நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். அந்த பன்னீர் கொதிக்க ஸ்டார்டிங்கில் ஆட் பண்ணாதான் அது கிரேவியோட அது நல்லா ஊறி கொஞ்சம் டேஸ்ட் நல்லா பன்னீர் சப்புன்னு இல்லாமல் டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் இது தண்ணி கொதித்த உடனே பன்னீரை போட்டுருங்க. டோஸ்ட் பண்ணது பன்னீர் ஆட் பண்ணிவிட்டு அது நல்லா ஒரு 5 to 10 மினிட்ஸ் கொதிக்க விடுங்க. கொதிச்சுதுன்னா அதுக்கப்புறம் அந்த பன்னீர் நல்லா டேஸ்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம கொரியண்டர் லீவ்ஸு கழுவி வச்சுருக்கோம் கொஞ்சம், அதை ஆட் பண்ணிவிட்டு சர்வ் பண்ண வேண்டியதுதான். நான் இன்றைக்கி இதுக்கு இட்லி தான் செஞ்சுருக்கேன். அந்த இட்லி வச்சு நான் இன்றைக்கி சாப்பிட போகிறோம். நீங்கள் சப்பாத்தி, பூரி, தோசை எதுக்கு வேணால் இதை பன்னீர் கிரேவியை சாப்பிட்லாம். வீட்டில் ட்ரை பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என் சேனல் பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் வாட்சிங் பண்ணி பாருங்கள்.